வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? பச்சரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் சுடு தண்ணி, நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி காய வச்சு அந்த மாவில் கலந்து இந்த மாதிரி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு தான் பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறமா தான் ஊற்றணும். ஒரே விடியாக மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பத்தலைன்னா வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கும்போது நமக்கு தெரியும், இந்த மாதிரி நல்லா வருது. இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. அப்போ நம்ம உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாது. கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லா மாவையும் சேர்த்து பிசைஞ்சு நான் இப்போ உருட்டி வச்சுருக்கேன். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உருட்டினதெல்லாம் ஒன்றா போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி மொத்தமாக கொட்ட முடிஞ்சால் கொட்டுங்க, இல்லைன்னா ஒன்றாவே எடுத்து போட்டுக்கோங்க. அது பாட்டு கீழே டப்பான்னு கீழே கொட்டிடும். யாரோட ஹெல்ப் இருந்தால் ஃபோனை பிடிக்க சொல்லிவிட்டு போடலாம். எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலை, அதனால் நானே தான் போட்டேன். அதனால் இப்படி நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உடனே போட்ட உடனே கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது. அதெல்லாம் எல்லாம் மாவு ஃபுல்லாக கரைஞ்சிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு ஒன்றா அப்படி கிண்டி விட்டோன்னா நல்லா வேகணும். சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஏற்கனவே நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கோம், இருந்தாலுமே கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா கூட போட்டு நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் அதில் நம்ம பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி நம்ம திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கரைச்சி ஊற்றி உடனே நல்லா கிண்டிடணும். இல்லைன்னா போய் அடியில் ஒட்டிடும். ஊற்றினோடனே நல்லா கிண்டி விட்டுட்டு 2 ஏலக்காயை நல்லா நச்சு அது கூட நம்ம சேர்த்துக்கணும். ஏலக்காய் போடும்போது இன்னும் டேஸ்ட்டு வாசம் நல்லாயிருக்கும். ஒரு அரை முடி தேங்காய் அதையும் நல்லா துருவிட்டு அது கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து பார்த்திங்களா எப்படி திக்காயிடுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன், அதுவே நல்லா திக்காயிடுச்சு. யாருக்கெல்லாம் பால் கொழுக்கட்டை பிடிக்கும், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பால் கொழுக்கட்டை எல்லாருக்கும் பிடிக்குமா?